இதுதாங்க நம்ம தோட்டத்தோட டாப் ஆங்கிள் வியூ. கொய்யா மரம் இங்கே பாருங்களேன், நிறைய பூ வச்சிருக்கு, குட்டி குட்டி காயும் இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். இவர் வந்து திராட்சை கீழே இருந்து மேலே வரைக்கும் படர்ந்து வந்திருக்காரு. இந்த கொடியில் ஃபுல்லாக பரவிட்டா திராட்சை வந்து அப்படியே பூத்து தொங்கும். அம்மா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பாத்தி வெட்டி. இங்கே பாருங்க, இப்படி லைன் லைனா இதுக்கு பேர் பாத்தி தானம்மா, பாத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பாத்தி வெட்டி இருக்காங்கல்ல, இப்படி பாத்தி வெட்டி தான் இதுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. மழை பெஞ்சா கரைஞ்சிடும், மறுபடியும் நம்ம வந்து ஏதோ இது மாதிரி பாத்தி வெட்டணும். அது பாட்டுக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கும், தேவையான தண்ணி தேவையான செடிகள் எடுத்துக்கும். சரிதுங்களா? இந்த தண்ணி எங்க இருந்து வருது? நம்ம கார்பரேஷன் வாட்டர், மோடிஜியோட ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து இந்த தண்ணி இங்கே தண்ணி வரும். இது அப்படியே நம்ம மடை மாற்றம் செஞ்சு பாத்தி கட்டி லைன் லைனாக போய் வச்சிரும். இந்த ஒரு லைன் இங்கே இருக்கிற செடிகளுக்கு, அடுத்த லைன் அடுத்த ரோவில் இருக்கிற செடி, அதுக்கு அடுத்த லைன் சோளத்துக்கு, அதுக்கு அடுத்த லைனில் இந்த ஸ்வீட் ஆரஞ்சு லெமன்லாம் இருக்குது, அதுக்கு அடுத்த லைனில் கத்திரிக்காய், அதுக்கு அடுத்த லைனில் வந்து வெண்டைக்காய், அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பப்பாளி வாழைலாம் இருக்குது. இது மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு தண்ணி அடிக்கிறது மிச்சமாகும், வேலை ஈஸியாக இருக்கும். அது காலையில் கொஞ்ச நேரம் தான் வரும் அந்த தண்ணி, மத்தியானத்தில் நின்றும். அது வரைக்கும் உங்களுக்கு தண்ணி இருக்கும் ஃப்ரீயாக. மினி ஆரஞ்சு பார்க்கலாமா? இது மினி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் மினி ஆரஞ்சு. சைஸ் பாருங்களேன், குட்டி குட்டி குட்டி, என்னோட அப்படியே ஃபிங்கர்ஸ் அளவு தான் இருக்கு. தெரியுதா? இது கொஞ்சம் பழுத்துட்டா நம்ம அப்படியே வெறும் வாயிலே இதை சாப்பிடலாம். நிறைய இருக்கு. இந்த சைடு கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதா? கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க, எல்லோ கலர். இது இன்னும் கொஞ்சம் பழுத்துட்டா நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் மாடியில் வச்சிருந்தோம், தரையில் எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னா நல்லாவே வருது. நிறைய காய்ச்சிருக்கு. பாருங்க, வெண்டைக்காய் நிறைய பூ வச்சிருக்கு. எத்தனை சோளம் காய்ச்சிருக்கு பாருங்களேன். இதெல்லாம் எங்களோட சோளத்தோட செடிகள். கொஞ்சம் முக்கிட்டா பறிச்சிடலாம். இந்த பாருங்க சோளம்.
தெரியுதா? அப்புறம் இங்கே பாருங்கள், தீஸ் ஆர் அவர் காஷ்மீரி சில்லிஸ். அதெல்லாம் செம்ம காரமாக இருக்குங்க. முத்தோட்டத்தோட காஷ்மீரி சில்லிஸ். அது வந்து இஞ்சி செடி. அவர் இஞ்சி பிளான்ட், ஜிஞ்சர் பிளான்ட். இது வந்து கோழி கொண்டன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி.